வாங்க வாங்க மக்கள்ஸ், வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்பது வெள்ளக்கோல் முருகேஷ் யூடியூப் சேனலுங்க. என்னடா பரட்ட தலையோட மம்முட்டி வச்சுக்கிட்டு வித்தியாசமாக காட்சி அளிக்கிறானேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, தலைக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கிறேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த வலுசு பசங்கள்லாம் தலையில் எண்ணெய் வைக்க சொன்னால் வைக்கவே மாட்டாங்க. வச்சோம்னா ஒரு மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா செய்ய முடியாது, ஸ்டைலாக செய்ய முடியாது. அதனால் தேங்காய் எண்ணெயே வைக்க மாட்டாங்க, பரட்ட தலையோடு தான் இருப்பாங்க. அதனால் உடம்பு ஹீட் அதிகமாகும், முடி அதிகமாக கொட்டும், வெள்ளை முடி அதிகமாக வரும். இதெல்லாம் சிம்பிளாக எப்படி குறைக்கலாம்? எண்ணெய் வைக்கணும், பட் அழகாகவும் செய்யணும் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஐடியா. நான் எப்போவுமே காலையில் குளிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் எந்திரிச்ச உடனே நல்லா சொதம்ப எண்ணெய் வடிகிற அளவுக்கு தலைக்கு எண்ணெய் வச்சுக்குவேன். சரிங்களா? போகிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு போயிடுவேன். அந்த 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா தலைனுடைய ஹீட்டு குறைஞ்சிக்கும், எண்ணெயும் வச்ச மாதிரி ஆகிக்கும். குளிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போல் ஸ்டைலாக எப்படி வேணுமோ அப்படி செய்விக்கலாம். இதான் சிம்பிளான ஐடியா. யாருக்காச்சும் தேவைப்பட்டால் கேட்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் மம்முட்டி எதுக்குன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி விவசாயத்தில் குதிச்சாச்சு. கொஞ்சம் இந்த சிம்பிள் காட்டுக்கு தண்ணி விடணும். ஸோ வேலைக்கு போகிறதுக்குள்ளே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வேலை தானே, தண்ணி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சரி வாங்க அப்படியே எப்படி விவசாய பூமியில் தண்ணியெல்லாம் பாய்ச்சறது அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். மக்கள்ஸ், அன்னைக்கு இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா வாய்க்கால் தண்ணி வருதில்லைங்க, கவர்மெண்ட் வாய்க்கால் தண்ணி வருதில்ல, அதுலேருந்து காட்டிலேருந்து நம்ம தோட்டத்துக்கு கொண்டு எப்படி தண்ணி பாய்ச்சது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். இது நம்ம கிணத்து தண்ணி, நம்ம தோட்டத்துலேயே இருக்கிற கிணத்துலேருந்து இப்படி தண்ணி வரல அப்படின்னு. பட் இது முறை கிணறுங்க, 2 பேர்த்துக்கு முறை. அதாவது அவங்க ஒரு நாளைக்கு நம்ம ஒரு நாளைக்கு அந்த மாதிரி கட்டிக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சைடு நேற்று அவங்க தண்ணி கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இது மடை மாறணும், இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் மாறி விட்டு மோட்டர் எடுத்துடணும். ஸோ 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், மாறிட்டு பார்க்கலாம். மக்கள்ஸ், மடை மாறியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் அடைச்சி விட்டாச்சு. இது நம்மளுது, தண்ணி நீக்கி விட்டாச்சு. மோட்டர் போட்டுவிட்டா சரி, தண்ணி தோட்டத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? சரி வாங்க மோட்டர் போடுவோம். தண்ணி மேலாலே கிடக்குதில்ல. எப்பவுமே வாக்கிய தண்ணி வந்ததுன்னா தண்ணி மேலே வந்துடுங்க. ப்ளஸ் மழை பெஞ்சது, மழையிலே தண்ணி அதிகமாக வந்துடுச்சு. மோட்டர் போடுவோமா? இங்கே பாருங்க, தண்ணி இங்கே விழுந்து இந்த வாய்க்கால் வழியா இப்படி தென்னை மரத்துக்கெல்லாம் போய் தென்னை மரத்துக்கெல்லாம் பாஞ்சிட்டு அப்படியே அங்கே நம்ம சீமப்பில் காட்டுக்கு வரும். இதுதான் அப்படியே அந்த வழியாவே போய் காட்டுறேன். பாருங்க, இந்த வழியாக வரும். இந்த வாய்க்கால் வழியாக இங்கே இந்த வழியாக போகும். தண்ணி இங்கே வந்துருச்சு பாருங்க. தெரிகிறதா? சரி வாங்க அப்படியே போவோம். தண்ணி காட்டுக்கு சேர்றதுக்குள்ள நம்ம போய் மாடு
விளையாட்டையெல்லாம் வந்து கட்டிட்டு போயிட்டோம்னா வைங்க, கொஞ்சம் வேலை மிச்சமாகும். காட்டுக்குள்ளே கொஞ்சம் மடம் மாற வேண்டியது இருக்குங்க. மாறிட்டு உங்களுக்கு சந்திக்கிறேன், வெயிட் பண்ணுங்க மக்கள்ஸ். தண்ணி வந்துட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ளே மாட்டை கொண்டு போய் கட்டிட்டு இல்லை போட்டு நம்ம ஜிம்மிக்கு வைரவருக்கு அப்படியே சாப்பாடு போட்டு வந்துடலாம். சரிங்களா? சரி வாங்க அப்படியே போவோம். வா. டைம் வேற ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் குயிக்காக செயல்பட வேண்டியது இருக்குது. ஸோ வா, அட வாடா, நேராச்சு, வா. கால்நடைகள், ஆடு மாடுகள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம மேயறதுக்கு கையில் பிடிச்சி மேய்ச்சோம்னா மேயவே மேயாது. நம்ம அவசரத்தில் எங்கேயாச்சும் பிடிச்சிட்டு போனோம்னா தான் மேயருக்கு தெரியும். ஓகே, கோமாதாவை கட்டியாச்சு. அப்படியே நம்ம வைரவருக்கு போய் சாப்பாடு போட்டு கிடாயும் வெள்ளாடும் கட்டியிருக்குது. அதை எடுத்து நிழல்ல கட்டிட்டு நம்ம போய் தண்ணி கட்ட வேண்டியதா. நம்ம பைரவருக்கு சாப்பாடு போட்டாச்சு, கிடாயும் ஆடுமே அவுத்து கட்டியாச்சு. அப்புறம் அப்படியே போய் தண்ணியை கட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். டைம் வேற ஆயிடுச்சு மக்கள். கிராமத்து சைடு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பல்லு விளக்கறதுக்கு வந்து ஒரு 90% வந்து டூத் பேஸ்ட் யூஸ் பண்ண மாட்டோம். வேப்பங்குச்சி இருக்குல்ல, வேப்பங்குச்சியில தான் பல்லு விளக்குவோம். ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு வைங்களேன் பல்லுக்கு. நான் அவசரத்துக்கு வீட்டில் பேஸ்ட் போட்டு விளக்குவேன், காட்டுக்கு வந்தால் பல்லுக்குச்சியில் விளக்குவேன். பட் கிராமத்தில் இருக்கிறவங்க மேக்சிமம் வந்து விவசாய வேலைகள் செய்கிறவங்கள பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பல்லுக்குச்சின்னு சொல்கிறக்கூடிய இந்த வேப்பங்குச்சியில் தான் பல்லு விளக்குவாங்க. பல்லுக்கு ரொம்ப நல்லதுங்க. பல்லுக்கு ஸ்ட்ராங்கு ப்ளஸ்ஸு கிருமியெல்லாம் ஈஸியாக சாகக்கூடிய ஒன்று வேப்பங்குச்சி. தண்ணி வந்துருச்சு. தண்ணி காட்டுக்கு வந்துட்டு பாருங்க. ஒரு பாத்தி அதுவே முறிஞ்சிருச்சு. ஸோ 2 பாத்திக்கு பாஞ்சிருச்சு. அந்த பக்கம் ஒரு 2 பாத்தி தான். நான் வெட்டி விட்டோன்னா பாஞ்சிடும். ஸோ நேரம் வேறாச்சு. ப்ரீஃபாக லாக் போடுற அளவுக்கு டைம் இல்லை. ஸோ மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் விளக்குள் முருகேஷ். நன்றி நண்பா, பாய் பாய்.